அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ன்றது ஒரு டீச்சரை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தே ஹேவ் டு டூ அ லாட் ஆஃப் டெஸ்ட். இவங்க சரியான டீச்சரான்னு டெஸ்ட் பண்ணணும். ஆனால் ஒரு வாட்டி அது நம்பிட்ட பிறகு மறுபடியும் டெஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு 40 days மெடிடேஷன் பண்ணாலே ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். நான் இந்த உடம்பு இல்லை அதுக்கும் மேலே, நான் இந்த மனசு இல்லை அதுக்கும் மேலே, நான் ஒரு பியூர் கான்ஷியஸ்னஸ். ஆத்மா பரமாத்மா, அந்த பரமாத்மாலேருந்து வந்தது தான் இந்த ஆத்மா, அதே பரமாத்மாலேருந்து வந்தது தான் எல்லா ஆத்மாங்களும். ஒருத்தரை தான் ஃபாலோ பண்ணோமா, நிறைய டீச்சர்ஸை ஃபாலோ பண்ணோமா அப்படின்னு கேட்டார். நல்ல கொஷன் தான். ஒருத்தரை ஃபாலோ பண்ணுங்க, நிறைய பேரை ஃபாலோ பண்ண கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. புக்ஸு நிறைய படிக்க சொல்கிறீங்களே, அப்போ எப்படிங்க? ஞானம் எல்லாத்துக்கிட்டேருந்து வாங்கிக்கலாம், பட் ஃபாலோ பண்ணுற டெக்னிக்கு ஒருத்தரை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் வேறு வேறு டெக்னிக்ஸ் மெடிடேஷன் ஃபாலோ பண்ணிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்கள், பட் விஸ்டம் எல்லாருக்கிட்டேருந்து வாங்கிக்கோங்க. ட்ரூத் எல்லாருக்கிட்டேருந்தும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டு பேர் வேறு வேறாக சொல்ல மாட்டாங்க. வேறு வேறாக சொன்னாக்கா அதில் யாரோ ஒருத்தர் ராங்கு. ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் த சேம். அது புத்தர் சொன்னாலும், ஜீசஸ் சொன்னாலும், முகமது சொன்னாலும், ஜெயின் மாங் சொன்னாலும், யார் சொன்னாலும் ட்ரூத் தான். அவங்க சொல்கிற எக்ஸாம்பிள்ஸ் வேறவாக இருக்கலாம், ரைட்? சொல்கிற டெலிவரி வேறு மாதிரி இருக்கலாம், பட் ட்ரூத் இஸ் த சேம், எசன்ஸ் இஸ் த சேம். ஹையஸ்ட் ட்ரூத் என்னன்னு சொன்னேன்? அப்போ தீபோ பவா, யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி. அப்போ தீபோ பவன்னா உன்னோட ஆத்மாவோட விளக்க நீ தான் ஏற்றிக்கணும். உன்னை சரி பண்ணோன்னா நீ தான் சரி பண்ணணும். 40 days மெடிடேஷன் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஆனால் அந்த 40 days மெடிடேஷன் நீங்கள் பண்ணலன்னா மாற்றமே வராது. கரெக்டாக? ஸோ உங்களை நீங்கள் தான் மாற்றிக்கணும். திஸ் இஸ் த ஹையஸ்ட் ட்ரூத். ஸோ யாருன்னா ஒரு டிபெண்டன்சி க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட தூரமாக போயிடுங்க. எனி டீச்சர் அஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் ஏதாச்சும் ஒரு டிபெண்டன்சி க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட தூரம் போயிடுங்க, ரைட்? எல்லா டீச்சிங்ஸ்கிட்டேருந்தும் எல்லா டீச்சர்கிட்டேருந்தும் நீங்கள் கற்றுக்கோங்க. ஸோ நல்ல டீச்சர் யார் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா, வெரி சிம்பிள் ஃபேக்ட். த டீச்சர் ஹூ ரியலி இன்ஸ்பயர்ஸ் யூ டு பி அ பெட்டர் வெர்ஷன். த டீச்சர் ஹூ டசன்ட் கிரியேட் எனி டிபெண்டன்சிஸ். நம்பர் 2. அண்ட் தெர் இஸ் நோ ஹிடன் எஜெண்டா. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு ஹிடன் எஜெண்டா, அதாவது வெளிப்படையாக பேசுகிறத வச்சு நம்ம ஓரளவுக்கு சொல்லலாம், ஆனால் ஹிடன் எஜெண்டா சொல்ல முடியாது. ஹிடன் எஜெண்டான்னா என்ன தெரியுமா? என்ன சொல்லுவாங்க தமிழில்? உள்நோக்கம். ஸோ எதுக்கு அது பண்ணுறாங்க? அவங்களோட நோக்கம் என்ன? ஒரு அன்கண்டிஷ்னலாக சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் வைப்பில் இருக்கும் அவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அதாவது அவங்களுக்கு ஒரு ஃபாலோயிங் வேணும், ஒரு பேர் புகழ் வேணும், ஓகே? இல்லை அவங்களோட ஓன் கிராட்டிடியூட் ஒரு கிராட்டிஃபிகேஷனுக்காக பண்ணுறாங்க, இல்லை ஓன் ஈகோயிஸ்டிக் நேச்சருக்காக பண்ணுறாங்க, இல்லை மணி கூட எஜெண்டாவாக இருக்கலாம். சில பேர் ஸ்பிரிச்சுவாலிட்டின்ற பேரை சொல்லி மணி கூட வாங்குவாங்க. நிறைய பேர் ஃப்ரீ ப்ரோக்ராம் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் டொனேஷன் பெஸ்டர் பண்ணுவாங்க. டொனேஷன் இஸ் சம்திங், அதாவது இந்த டொனேஷன்ன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னாக்கா, டொனேஷன் இஸ் சம்திங் விச் கம்ஸ் நேச்சுரலி. ஒருத்தவங்க டொனேஷன் கொடுக்கணுன்னா அது அவங்களுக்கா மனசில் தோணணும், அது அவங்க கொடுக்கணும். அதுதான் ரைட் டொனேஷன். ஒரு வாட்டி கேட்கலாம், நீங்கள் தப்பு இல்லை, ஒரு மாதிரி ஒரு நல்ல காரியம் பண்ணுறோம், நீங்கள் டொனேஷன் கொடுங்கன்ட்டு ஒரு வாட்டி கேட்கலாம். ஆனால் மறுபடியும் ஒருத்தவங்க உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்காங்கனாக்கா, தென் தட் இஸ் நாட் த ரைட் திங். ஓகே, nobody should pester anybody. அண்ட் இது மட்டும்தான் நீ பண்ணணும், வேறு எதையும் நீ பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கூட யாரும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது உங்களை. உங்கள் இஷ்டம். என்னை மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், வேறு யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறவங்க கூட ராங் டீச்சர் தான். எல்லாருக்கிட்டேருந்து கற்றுக்கோங்க, லேர்ன் ஃப்ரம் எவ்ரிபடி. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள், ட்ரையல் பண்ணுங்கள். உங்களுக்கு எது பிடிக்குதோ, ட்ரையல் அண்ட் எரர், உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ட்டு உங்களை அந்த சயின்டிஃபிக் டெம்பர் டைரக்ஷனில் உங்களை கைட் பண்ணுறவங்க தான் ரைட் டீச்சர். அவங்கக்கிட்ட போவாத, அவங்க கெட்டவங்க அப்படின்ட்டு இண்டிவிஜுவலாக ஒருத்தவங்க பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா தட் இஸ் ஆல்சோ நாட் த ரைட் திங். ஸோ இந்த மாதிரி ஒரு யூ ஷுட் பி வெரி ஷார்ப். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ன்றது ஒரு டீச்சரை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தே ஹேவ் டு டூ அ லாட் ஆஃப் டெஸ்ட். இவங்க சரியான டீச்சரான்னு டெஸ்ட் பண்ணணும். ஆனால் ஒரு வாட்டி அது நம்பிட்ட பிறகு மறுபடியும் டெஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு டீச்சரை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய டெஸ்ட் கொடுங்க, ஆனால் ஒரு வாட்டி நம்பின பிறகு மறுபடியும் டெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா மறுபடியும் டெஸ்ட் பண்ணால் அங்கே நீங்கள் தான் நஷ்டம் போவீங்க. எப்படியும் டீச்சரை ஸ்டூடெண்ட்டை டெஸ்ட் பண்ணுவாங்க. எந்த டீச்சரும் ஸ்டூடெண்ட்டை சும்மா சேர்த்துக்க மாட்டாங்க, ஒரு க்ளோஸ் மெம்பராக சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த டீச்சர் நிறைய டெஸ்ட் கொடுப்பாங்க, அந்த ஸ்டூடெண்ட் ரெடியா இல்லையான்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டு கூட டீச்சரை டெஸ்ட் பண்ணணும் அந்த செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனாபான சக்தி தான், ரைட்? பட் விஸ்டம் எல்லாருக்கிட்டேருந்து வாங்கிக்கோங்க. எல்லாருக்கிட்டேருந்தும் ஒரு குட், பெட்டர், பெஸ்ட் இருக்கும். எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அது வாங்கிக்கோங்க. பட் கன்ஃபியூஸ் ஸ்டேட்டுக்கு போகாதீங்க.
இனிஷியல் டேஸில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நீங்கள் மல்டிபிள் டீச்சர்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா இனிஷியல் ஸ்டேட்டில் என்னோடய லைஃப் ஜர்னியில் நான் வந்து ஒரு இன்டென்ஸாக 2.5 years மெடிடேஷன் பண்ண பிறகு எனக்குன்ட்டு ஒரு ரியலைசேஷன் வந்த பிறகு எனக்குன்ட்டு ஒரு ஸ்டெபிலிட்டி வந்த பிறகு நான் நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு வந்து ஈஸியாக இது ரைட்டு இது ராங்குன்ட்டு என்னால் பார்க்க முடிஞ்சுது. அதாவது நீங்கள் நல்லா இன்டென்ஸாக மெடிடேஷன் பண்ணிங்கன்னா அப்போது உங்களுக்கு தெரியும், உங்களுக்காக தானாக தெரியும் இது வந்து கரெக்ட் இல்லை, இது கரெக்ட், இது மேபி கரெக்டாக இருக்கலாம், இல்லை தெரியாது எனக்கு அப்படின்ட்டு ஒரு 3 கேட்டகரியாக பிரிச்சிருவீங்க. நீங்கள் ஒரு புக்கு படிக்கிறீங்கன்னா இது பர்ஃபெக்ட் அப்படின்னு தோணும், இது கரெக்ட் இல்லைன்னு தோணும், ஒன்று வந்து தெரியாது. ஸோ தெரியாததை கொஷின் மார்க் போட்டுட்டு யூ ஹவ் டு டூ அன் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தியானம் இன்டென்ஸாக பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்கும், எது சரி எது சரியில்லைன்னு பார்க்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கும். பட் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் ஒருத்தரே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ யூ ஆர் நாட் த பாடி, யூ ஆர் நாட் த மைண்ட், யூ ஆர் பியூர் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அது வந்து என்ன? செல்ஃப் ரியலைசேஷன். காட் ரியலைசேஷன்னா இட் இஸ் மீ இன் எவ்ரிபடி. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டேஜ் வரும்? there are 3 stages. இதே வந்து ஞான யோகாக்கு நம்ம இது பண்ணிக்கணும்னாக்கா ஞானம், பிரஜானம், விஜானம் அப்படின்னு இருக்கும். 3 stages. நான் ஞானம்னு சொல்கிறது வந்து புக்கிஷ் நாலேஜ் கிடையாது, சுய அனுபவம். அதுதான் நான் ஞானம்னு சொல்கிறேன். சொந்த அனுபவம், சுய அனுபவம் தான் ஞானமாக மாறும். புக்கில் படிக்கிறது நாலேஜ், இன்ஃபர்மேஷன், நாலேஜ். ஓகே, அது உங்களோட அனுபவத்தில் இருந்தால் தட் இஸ் யுவர் விஸ்டம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து நான் ஆன்மா அப்படின்ட்டு நீங்கள் மெடிடேஷன் பண்ண உங்களுக்கே அது புரியும். ஒரு 40 days மெடிடேஷன் பண்ணாலே ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும், நான் இந்த உடம்பு இல்லை அதுக்கும் மேலே, நான் இந்த மனசு இல்லை அதுக்கும் மேலே, நான் ஒரு பியூர் கான்ஷியஸ்னஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு 40 days மெடிடேஷன் பண்ணாலே ஓரளவுக்கு தெரியும். தெர் இஸ் நோ டெத், நான் வந்து எட்டர்னல் பீயிங். இதெல்லாமே உங்களுக்கு அனுபவபூர்வமாக 40 நாள் சின்சியராக நீங்கள் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும் ஓரளவுக்கு. அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், பேசிக் என்லைட்மெண்ட். இதுதான் பேசிக் என்லைட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக் என்லைட்மெண்ட்னா என்னன்னா, ஐ ஆம் மோர் தேன் த பாடி, ஐ ஆம் மோர் தேன் மை மைண்ட், ஐ ஆம் மோர் தேன் மை எமோஷன்ஸ், ஐ ஆம் பியூர் கான்ஷியஸ்னஸ். இதுதான் பேசிக் என்லைட்மெண்ட். ஓகே, அனுபவபூர்வமாக இது நீங்கள் போன ஜென்மத்திலேயே நீங்கள் ஒரு மெடிடேட்டராக இருந்தால் ஒரு 40 daysல இது உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த அனுபவம் வந்துடும். இல்லை இந்த ஜென்மத்தில் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா another 40 days, ஒரு 80 days, இல்லை மேக்ஸிமம் 120 days. அதாவது 3 into 120 daysனா எத்தனை நாள்? 4 months. ஒரு 4 months நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா, ஒரே ஒரு 4 மாதம் நோட் பண்ணிக்கோங்க, ஒரே ஒரு 4 மாதம் நீங்கள் தொடர்ந்து தியானம் பண்ணிங்கன்னா ஒரு 120 daysல உங்களுக்கு இந்த பேசிக் என்லைட்மெண்ட் வந்துடும், அனுபவபூர்வமாக வந்துடும். ஐ எம் பியூர் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு வந்துடும். அது ஃபஸ்ட் ஸ்டேஜ் என்லைட்மெண்ட். இதை செல்ஃப் ரியலைசேஷன் கூட சொல்லுவாங்க. தட் யூ ஹவ் ரியலைஸ்ட் யுவர் செல்ஃப், ரைட்? ஸோ இந்த செல்ஃப் ரியலைசேஷன்லேருந்து காட் ரியலைசேஷன் போகிறதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, நான் ஆன்மா, நானே தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறேன். நான் வேற, அவங்க அந்த செடி வேற இல்லை, நான் வேற, அவங்க வேற இல்லை, உடம்பு வேற வேற, மனசு வேற வேற, ஆனால் அந்த ஆன்மா ஒன்று தான். எனக்குள்ளே இருக்கிற அந்த எசன்ஸ், கடவுளோட எசன்ஸ் தான் மற்றவங்ககிட்டையும் இருக்குது. த எசன்ஸ் ஆஃப் மீ, அதாவது எசன்ஸ்னால் தமிழ் என்ன சொல்லுவாங்க? இங்கிலீஷில் வந்து ஸ்பெக். ஸோ we are all speck of gods. ஓகே, we are all speck of gods. ஆத்மா பரமாத்மா, அந்த பரமாத்மாலேருந்து வந்தது தான் இந்த ஆத்மா, அதே பரமாத்மாலேருந்து வந்தது தான் எல்லா ஆத்மாங்களும். ஸோ அப்படின்னா நான் தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறேன். ஸோ இந்த செகண்ட் ஸ்டேஜில் வந்து என்னென்னா, யூ ஹேவ் கிளிம்சஸ். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டேஜில் யூ வில் ஹேவ் சர்டன் கிளிம்சஸ். அந்த ஒன்னஸ் கான்ஷியஸ்னஸில் உங்களுக்கு ஹேவ் சர்டன் கிளிம்சஸ். நீங்கள் சடனாக வந்து சப்போஸ் ஒரு மலையில் உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணுறீங்க, ஒரு மலை மேலே உட்காந்து தியானம் பண்ணுறீங்க, ஒரு 1 hour 2 hours பண்ணுறீங்க, உடனே ஒரு கண்ணு திறந்து பார்க்குறப்போ அந்த மலையும் நீங்களும் ஒன்றா தான் தெரிவிங்க. ஓகே, அந்த மொமெண்ட்ஸ் ஆஃப் அந்த கிளிம்சஸ் வரும், அந்த ஒன்னஸ் கான்ஷியஸ்னஸில் அந்த கிளிம்சஸ் வரும். ஸோ அந்த அனிமல்குள்ளே இருக்கிற கான்ஷியஸ்னஸும் ஒன்று தான், எனக்குள்ளே இருக்கிற கான்ஷியஸ்னஸும் ஒன்று தான், அந்த செடிக்குள்ளே இருக்கிற கான்ஷியஸ்னஸ் ஒன்று தான், எனக்குள்ளே இருக்கிறது ஒன்று தான். ஓகே, அப்படின்ற கிளிம்சஸ் வரும் உங்களுக்கு. அந்த ஸ்டேஜில் இருக்க மாட்டீங்க, கிளிம்சஸ் வரும். ஏன்னா நீங்கள் அந்த ஒன்னஸ் ஸ்டேஜில் இருந்துட்டிங்கன்னா திருப்பி ஹியூமன் கான்ஷியஸ்னஸில் இருக்க முடியாது. ஓகே, சில கிளிம்சஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த கிளிம்சஸ் கிடைக்கிறப்போ தென் யூ ரியலைஸ் தட் ஐ எம் நாட் எ செப்பரேட் என்டிட்டி, ஐ எம் பார்ட் ஆஃப் த கலெக்டிவ், ஐ எம் பிரம்மாஸ்மின்றது தெரியும். இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். இதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டேஜ் ஒன்று இருக்குது. இந்த தேர்ட் ஸ்டேஜில் இது மட்டும் ரியாலிட்டி கிடையாது, இந்த உலகம் மட்டும் ரியாலிட்டி கிடையாது, எத்தனையோ லோகங்கள் இருக்குது.
ஓகே, எத்தனையோ லோகங்கள் இருக்குது, எத்தனையோ டைமென்ஷன்ஸ் இருக்குது, எத்தனையோ ரியாலிட்டிஸ் இருக்குது, parallel dimensions, parallel realities, multiple galaxies. எல்லா லோகத்திலையும் இந்த ஃபண்டமெண்டல் லைஃப் ஃபோர்ஸ் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு யூ கெட் இன் டு த ஸ்டெல்லார் என்லைட்மெண்ட். இதில் வந்து ஸ்டெல்லார் என்லைட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் த காட் கான்ஷியஸ்னஸ், வாட் ஐ வுட் கால். இங்கே உலகத்தில் கிளிம்சஸ் ஆஃப் ஒன்னஸ், தென் யூ கெட் இன் டு த ஸ்டெல்லார் கான்ஷியஸ், ஸ்டெல்லார் என்லைட்மெண்ட். இதை டிஃபைன் பண்ண முடியாது, பட் தீஸ் ஆர் த சிம்டம்ஸ். யூ கேன் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் இட், யூ கேன் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் இட். நீங்கள் எப்போ அந்த காட் கான்ஷியஸ்னஸ்க்கு போகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கடைசி லைஃப் டைமாக இருக்கும். அது வரைக்கும் மறுபடியும் ஜென்மம் எடுக்கணும். நீங்கள் செல்ஃப் ரியலைஸ்ட் பர்சனாக இருந்தால் கூட மறுபடியும் பிறவி எடுக்கணும். யூ ஆர் என்லைட்டன்ட், யூ ஆர் எ செல்ஃப் ரியலைஸ்ட் பர்சன், பட் ஸ்டில் யூ ஹவ் டு டேக் பர்த் பிகாஸ் யூ ஹவ் டு கோ த்ரூ த காட் ரியலைசேஷன் ஆல்சோ. அது எப்படி சார் வரும்? ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மெடிடேஷன் பண்ணால் வரும்னு தெரியும் எங்களுக்கு. செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் பண்ணால் என்ன பண்ணணும் நாங்கள் அப்படின்னா சர்வீஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, சாதனை பண்ணுவீங்க. செகண்ட் ஸ்டேஜில் மற்றவங்களுக்கு சாதனை சொல்லி கொடுப்பீங்க, மற்றவங்களுக்கு எப்படி சாதனை பண்ணணும்னு டீச் பண்ணுவீங்க. அது செகண்ட் ஸ்டேஜ். ஸோ சர்வீஸ் பண்ண நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கான்ஷியஸ்னஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ காட் கான்ஷியஸ்னஸ் ஸ்டேஜுக்கு போவீங்க. அதாவது உங்களோட தேடல் எதில் இருக்குது அதை பொறுத்து தான் உங்களோட பயணம் இருக்கும். நான் வந்து என் ஊரில் இருக்கிறவங்களுக்கு தியானம் சொல்லிக் கொடுக்கணுன்றது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நான் என்னோட நாட்டுக்கே தியானம் சொல்லிக் கொடுக்கணுன்றது செகண்ட் ஸ்டேஜ். நான் என்னோட உலகத்துக்கே தியானம் சொல்லிக் கொடுக்கணுன்றது தேர்ட் ஸ்டேஜ். ஸோ எப்போ நீங்கள் உலகம் பூரா தியானம் சொல்லிக் கொடுக்கணுன்ற ஒரு முயற்சியில் இருக்கிறீங்களோ அங்கே உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் காட் ரியலைசேஷனில் இருக்கீங்க. ஓகே, நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல அரிஹந்த் ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு. ஸோ அரிஹந்த்னா அவங்களே அவங்க தியானத்தில் இருப்பாங்க, எப்போவுமே தியானத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் நாலேஜ் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, கண்ணபடி உட்காந்து தியானம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தேர் ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ், அரிஹந்த் ஸ்டேஜ். ஓகே, ஏன்னா தியரிட்டிக்கல் நாலேஜ்லாம் அவங்களுக்கு போர் அடிச்சிருச்சு, அதில் அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறதில்ல. ஸோ தே வாண்ட் ப்ராக்டிக்கல், மோர் ப்ராக்டிகல்ஸ். ஸோ செகண்ட் ஸ்டேஜ் வந்து போதிசத்வா. போதிசத்வானாக்கா அவங்க மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, சைமல்டேனியஸாக மெடிடேஷன் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. அவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க, பக்கத்தில் கிராமங்களுக்கெல்லாம் போய் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க, பக்கத்தில் ஊருங்களுக்கெல்லாம் போய் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. ஒரு சின்ன சர்க்கிள் கவர் பண்ணுவாங்க, அவங்க ஊர், அவங்க ஸ்டேட், அந்த மாதிரி ஒரு சின்ன சர்க்கிள் கவர் பண்ணிகிட்ருப்பாங்க போதிசத்வா. ஃபைனல் புத்தாஹுட்னாக்கா அவங்க உலகம் பூரா ட்ராவல் பண்ணி தியானம் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஐடென்டிட்டி இருக்காது, எல்லாமே ஒன்று தான். அவங்களுக்கு இந்த ஹோல் வேர்ல்டு அவங்க ஒரு சின்ன ஒரு வீடாக பார்ப்பாங்க. இந்த உலகமே அவங்களோட சொந்த வீடாக பார்த்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜில் பல ஜென்மங்கள் எடுப்பாங்க. பட் இது சர்வீஸ் பண்ண தான், அதாவது இந்த ஜென்மத்தில் இவ்வளோ சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வருவீங்க. அது பர்ஃபெக்டாக முடிஞ்சால் அடுத்த ஜென்மத்தில் இன்னும் பெரிய சர்வீஸில் வருவீங்க. ஸோ இனிஷியலாக வந்து ஒரு மிஷனில் வருவீங்க. ஓகே, மிஷன், இந்த நாட்டுக்கு, என்னோட நாட்டுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும், ரைட், என்னோட கம்யூனிட்டிக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும். அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபியூ மிஷன்ஸ் முடிச்ச பிறகு தென் யூ பிகம் எ விஷனரி. ஐ வாண்ட் டு டீச் த ஹோல் வேர்ல்டு. செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் அ மிஷன், காட் ரியலைசேஷன் இஸ் அ விஷன். அந்த காட் ரியலைசேஷன் ஸ்டேஜில் போனாலே யூ பிகம் கோ கிரியேட்டர். இது வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் செக்ரிகேட் பண்ணது, பட் ஆக்சுவலி த லைன்ஸ் ஆர் வெரி பிளர். From self-realization to God realization, the lines are very blurred. That is why simple terms la enlightenment after enlightenment nu sollidala. Enlightenment ஆயிடுச்சு, enlightenment after enlightenment தான் God realization. Enlightenment is self-realization. Enlightenment after enlightenment is God realization. It's infinite journey. இந்த உலகம் பூரா சொல்லி கொடுத்துட்டோம், நெக்ஸ்ட் என்ன? ஏன் இந்த உலகம் மட்டும், எல்லா உலகத்துக்கும் நான் போய் சொல்லி கொடுக்கணும்? It's an infinite journey. So that is what we call it as in general God realization. So இந்த God realizationக்கு எண்டே கிடையாது, it's infinite.